வெல்கம் டு நீட் கேம் ப்ரோ தமிழ் சேனல். நம்ம சேனலோட நேமிங் ரியாக்ஷன் சீரிஸோட எபிசோட் 4 இது. இந்த எபிசோட்ல எந்த நேமிங் ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்வோன் ஆக்சிடேஷன். ஸ்வோன் ஆக்சிடேஷன் ஒரு நேமிங் ரியாக்ஷன் எடுத்தோடனே 3 விஷயம் ஞாபகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ரியாக்டன்ட். ஸோ இந்த ரியாக்டன்ட், அதாவது இந்த நேமிங் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா பிரைமரி ஆர் செகண்டரி ஆல்கஹால் எடுப்போம். ஸோ ரியேஜென்ட் என்ன எடுப்போம் அப்படின்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அண்ட் ஆக்சாக்சில் குளோரைட் அண்ட் ட்ரை எத்தில் அமைன். ஸோ இந்த மூணுமே தான் ரியேஜென்ட் அனுப்போம். அண்ட் ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னா ஆல்டிகைடு, செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னா கீட்டோன் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ இந்த மூணு விஷயத்தை ஃபர்ஸ்ட் ரீகால் பண்ணிட்டு நீங்க டேரக்டா ரியாக்ஷன்ஸ்குள்ள போயிடலாம். இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன ஆல்கஹால் எடுக்க போறோம் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் எடுக்க போறோம். தட் இஸ் ப்ரொப்பன் டு ஆல். அதோடைய ஃபார்முலா என்ன? 2 CH3 குரூப் இருக்கும். ஸோ CH3 குரூப் CH அண்ட் அதில் ஒரு செகண்ட் பொசிஷனில் OH குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆட் ஆயிருக்கும். செகண்ட் என்ன எடுப்போம்? டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. இது எப்படி போடணும்னா 2 சைடு மெத்தில் குரூப் போட்டுக்கோங்க. அண்ட் சல்ஃபாக்சைடோட ஃபார்முலா வந்து S டபுள் பாண்ட் O. இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு உங்களுக்கு போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஆக்சாக்சில் குளோரைடு. ஆக்சாக்சில் குளோரைடு எப்படி போடணும் அப்படின்னா 2 கீட்டோன் குரூப் போட்டுக்கோங்க. அதில் ரெண்டுலேயுமே சிஎல் குரூப்பை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் இஸ் ஆக்சாக்சில் குளோரைடு. இந்த என்ன பிரசன்ஸ்ல அது நடக்கும் அப்படின்னா ட்ரை எத்தில் ஷார்ட்டா ET3N அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்காங்க. நமக்கு சொன்ன மாதிரி இப்போ ஃபைனலா ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? இங்க நம்ம செகண்டரி ஆல்கஹால் எடுத்திருக்கிறதுனால இங்க என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு கீட்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னா கீட்டோன் ஃபார்ம் ஆகும். இங்க என்ன கீட்டோன் ஃபார்ம் ஆயிருக்கு? ப்ரொப்பன் டு ஆல் எடுத்துக்கிறதுனால நம்ம ப்ரொப்பனோன் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நான் கிளியரா ஸ்பிளிட் பண்ணி சொல்றேன். ஸோ இந்த ப்ரொப்போட்டுவால்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 2 H குரூப்ஸ் வந்து வெளியே போயிடும். ஸோ வெளியே போனோடனே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஸோ ரெண்டு H வெளியே போயிட்டனால அகைன் ஒரு பாண்ட் தேவைப்படும் இல்லையா? ஸோ அவங்க வந்து டபுள் பாண்டா ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ அது என்ன மாறிடும்? ப்ரொப்பனோனா மாறிடும். நெக்ஸ்ட் இங்கே வாங்க டைமெத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடில் இந்த ஆக்சிஜன் குரூப் மட்டும் வெளியே போயிடும். ஸோ வெளியே போயிட்ட நீங்க என்ன இருக்கும்? 2 மெத்தில் குரூப் இருக்கும் அண்ட் ஒரு சல்ஃபர் குரூப் இருக்கும். ஸோ அது ஆட் ஆகி தனியாக ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த ஓ வெளியே போயிடும். அந்த ஓ வெளியே போய் என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து ஆட் ஆகும். எங்க இந்த C டபுள் பாண்ட் ஓ இருக்கா? இங்க வந்து ஆட் ஆகும். ஸோ இங்க வந்து ஆட் ஆகவே ஒரு CO2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்கு? இது எல்லாமே முடிஞ்சு ரிமைனிங் இந்த காம்பவுண்ட் மட்டும் தான் இருக்கு. ரைட்டா? இதுல CO தனியா வந்து ஒரு CO கார்பன் மோனாக்சைடா ஃபார்ம் ஆகும். அண்ட் ரிமைனிங் நம்ம என்ன இருக்கு அப்படின்னா 2 CL குரூப்ஸ் இருக்கு. இங்க ஒரு CL, இங்க ஒரு CL இருக்கா? இந்த 2 CL என்ன ஆகும்? இங்க ரிலீஸ் ஆன 2 Hம் சேர்ந்து HCl ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஸோ 2 HCl ரிமைனிங்கா வெளியே வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் ஸ்வோன் ஆக்சிடேஷன். ஸோ சொன்ன மாதிரி ரியாக்டன்ட் ரியேஜென்ட் ப்ராடக்ட் ஞாபகம் வச்சுட்டா போதும், ரியாக்ஷனை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ரிமைனிங் நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கான எபிசோட்ஸ் வந்து ஆன் டி வேல இருக்கு. ஸோ அதெல்லாம் உடனே பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.